கீழுலகு சார்ந்தவை பற்றி அல்ல, மேலுலகு சார்ந்தவை பற்றியே எண்ணங்கள் என்று புனித பவுலடியார் கொலோசியருக்கு எழுதிய திருமுகம் 3வது அதிகாரம் 2வது வசனத்திலே கூறுகின்றார். நாம் மண்ணுலகு பற்றி எண்ணுவதை நிறுத்திவிட்டு மண்ணுலகில் இருக்கின்ற இந்த அற்பமான காரியங்களை பற்றி எண்ணுவதையெல்லாம் நிறுத்திவிட்டு மேலுலகு சார்ந்தவற்றை, விண்ணுலகு சார்ந்தவற்றை, கடல்கள் பற்றி சார்ந்தவற்றை நாம் எண்ணுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையானது மிகவும் அற்புதமானதாகவும் அழகானதாகவும் மாறும் என்பதை எடுத்து கூறுகின்றார். அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இன்றைய முதல் வாசகம் அமைந்திருக்கின்றது. இன்றைய முதல் வாசகத்திலே தாவீது அரசர் என்ன நினைக்கின்றார், அவர் என்ன எண்ணுகின்றார் என்பதை பற்றி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். தாவீது அரசர் எல்லா எதிரிகளையும் தோற்கடித்து விட்டு ஒரு நிலையான இடத்திலே வந்து குடிபெயர்ந்த பிறகு தனக்கென்று ஒரு அரண்மனையும் அவர் ஏற்படுத்தி அந்த அரண்மனையிலே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவ்வாறு தான் அரண்மனையில் வசித்துக் கொண்டிருக்கின்ற போது கேதுரு மரங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட அந்த அழகான அரண்மனையில் இருக்கின்ற பொழுது அவர் ஆண்டவருடைய உடன்படிக்கை பேழை இருக்கின்ற இடத்தை பார்க்கின்றார், அந்த கூடாரத்தை பார்க்கின்றார். உடனே இறைவாக்கினர் நாத்தானை அழைத்து சொல்லுகின்றார், இதோ பாரும், நான் அரண்மனையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், ஆனால் கடவுள் இந்த கூடாரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். நான் கடவுளுக்காக என்று நிலையான ஒரு இருப்பிடத்தை, ஒரு கோவிலை கட்டப்போகிறேன் என்று தன்னுடைய அந்த அழகான எண்ணத்தை, தூய்மையான எண்ணத்தை, உயர்வான எண்ணத்தை இறைவாக்கின இடத்திலே தெரிவிக்கின்றார். ஏறக்குறைய மோய்சன் காலத்தில் தொடங்கி தாவீது அரசர் வரை எத்தனையோ நீதி தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் யாருமே இறைவனுக்காக என்ற ஒரு கோவிலை எழுப்ப வேண்டும் என்ற எண்ணம் எல்லாம் தோன்றியதாக நமக்கு கொடுக்கப்படவில்லை. முதலிலே தாவீது அரசர் தான் கடவுளுக்கு என்று ஒரு அழகிய கோவிலை கட்ட வேண்டும் என்ற அந்த எண்ணம் உதிக்கின்றது. உடனே இறைவாக்கினரும் சொல்லுகின்றார், நீர் என்ன நினைக்கின்றாயோ அதை செய்துவிடு என்று சொல்லுகின்றார். அன்று இரவே நாத்தான் இறைவாக்கினருக்கு கடவுளுடைய வார்த்தையானது வருகின்றது. அவர் தாவீது அரசரிடத்தில் சொல்ல வேண்டியதாக என்று சொல்லுகின்ற அந்த வசனங்கள் மிகவும் அற்புதமானவை, அழகானவை. அவர் சொல்லுகின்றார், இதோ தாவீது புல்வெளியிலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான், அவனை நான் இங்கு அரசராக ஏற்படுத்தி இருக்கின்றேன். அவன் எனக்கென ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று நினைக்கின்றான், எனக்கென்று ஒரு நிலையான இருப்பிடத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கின்றான். அவனிடத்திலே சென்று சொல், நான் அவனுடைய அரசை நிலையானதாக நிலைநாட்டுவேன், நான் அவனுடைய தலைமுறையினரையும் அவனுடைய வழித்தோன்றல்களையும் நான் உயர்த்துவேன் என்று கடவுள் தாவீது அரசருக்கு ஆசீர்வாதங்களை அபரிமிதமாக பொழிகின்றார். தாவீது அரசனுடைய எண்ணத்தில் நினைத்தது ஒன்றுதான், கடவுளுக்கென்று நிலையான ஒரு இருப்பிடத்தை நான் உருவாக்குவேன் என்று. ஆனால் கடவுள் தாவீது அரசனுடைய வழித்தோன்றல்களை உயர செய்தார். தாவீது அரசனுடைய வழித்தோன்றல்களுக்கு ஆக என்று ஒரு நிலையான அரசை கடவுள் உருவாக்குகின்றார். அதுதான் இறைவன். நாம் எப்பொழுது நல்லவற்றை நினைக்கின்றோமோ, நாம் எப்பொழுது நல்லவை பற்றி எண்ணுகின்றோமோ, அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையை இறைவன் உயர்த்தி கொண்டே செல்வார் என்பதற்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கின்றது. நம்முடைய வாழ்விலே நாம் நல்லவை பற்றி எண்ணுகின்ற பொழுது இறைவன் நம்மை உயர்த்துவார். புனித பவுலடியார் கூறுகின்றார், பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 4வது அதிகாரம் 8வது வசனத்திலே சொல்லுகின்றார், நீங்கள் உங்களுடைய உள்ளத்திலே நன்மையானவை எவையோ, தூய்மையானவை எவையோ, நேர்மையானவை எவையோ, கண்ணியமானவை எவையோ, ஆசீர்வாதத்திற்குரியவை எவையோ, அவற்றையே உங்களுடைய எண்ணத்தில் நீங்கள் நினையுங்கள், அவற்றையே நீங்கள் எண்ணுங்கள், அவற்றையே உங்களுடைய உள்ளத்தில் நிறுத்துங்கள் என்று சொல்லுகின்றார். நாம் நன்மையானவை எவையோ, தூய்மையானவை எவையோ, நேர்மையானவை எவையோ, ஆசீர்வாதத்திற்குரியவை எவையோ, பாராட்டுதற்குரியவை எவையோ, அவற்றை நாம் நம்முடைய உள்ளத்திலே நிறுத்துகின்ற பொழுது, அவற்றை நாம் சிந்திக்கின்ற பொழுது இறைவன் நம்முடைய வாழ்க்கையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். நம்முடைய எண்ணங்கள் தூய்மையாக மாறுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையும் தூய்மையானதாக மாறிவிடும். நம்முடைய வாழ்க்கை தூய்மையானதாக மாறிக்கொண்டிருக்கின்ற பொழுது இறைவனுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய வழித்தோன்றல்களுக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் அபரிமிதமாக இறைவனிடத்திலிருந்து கிடைக்கும் என்று இறைவன் என்ற ஒவ்வொருவருக்கும் எடுத்து கூறுகின்றார். எனவே இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, நாம் மற்றவர்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நினைப்போம், நமக்கும் நல்லது நடக்கும். நாம் மற்றவர்களுக்கு இறைவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும், மற்றவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில உயர வேண்டும் என்று நாம் நினைக்கின்ற பொழுது நம்முடைய அந்த அழகான எண்ணத்தை கடவுள் ஆசீர்வதித்து நம்மையும் உயர்த்துவார். ஆமேன்.